இதுதான் அந்த ஆஃப்டவுன் பங்களா. லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆஃப்டவுன் ஹோம் ஸ்டே. இங்கே ஒரு அழகான ஒரு சிட் அவுட் இருக்கும். கோடை வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோடை இட்செல்ஃப் இஸ் அ வைப். இங்கே பாருங்கண்ணே, இது வந்து ஒரு சின்ன கேம்ப் ஃபேர் செட்டப்பு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்குண்ணே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் அந்த ரூம். எதுவும் சொல்லலை என்கிட்ட. அதான் அதான். இது வந்து ஒரு ஓல்டு கிளாசிக் பங்களா மாதிரி இருக்கும். நம்ம ஜார்ஜ் ப்ரோ எடுத்திருக்காரு. இதுவா? இந்த சர்ச்சு வந்து ஒரு 150 இயர்ஸ் ஓல்டு சர்ச், அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ராத்திரியில் வந்து பயங்கரமாக இருக்கும் இது பார்க்க. அண்ட் சர்ச் உள்ளேயுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சர்ச் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது. அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்குள்ளே. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அந்த செடியெலாம் வந்து. இது வந்து அந்த நெருப்புலாம் போட்டு குளிர் காயறதுக்கு மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்டிஷ் லைக் ரூல் பண்ணிட்டு இருந்தபோது இருந்த செட்டப். இதெல்லாம் ஒரு சின்ன படி போகுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த படி. உள்ள வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா சர்ச். இப்போ வந்து நாங்கள் இளங்கோ ப்ரோவோட ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு போக போகிறோம். எங்கே எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. மதன் ப்ரோ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, போய் பார்ப்போம். இந்த மரம் வந்து 120 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து அவகேடோ மரம், அது வந்து ஆரஞ்ச். கோடை வந்தீங்கன்னா ட்ரை திஸ் பிளேஸ், ஆஃப்டவுன் ஹோம் ஸ்டே. நாங்கள் வந்து கவுஞ்சி அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இளங்கோ மதனோட ஃப்ரெண்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் வந்து போகலான்ட்டு போயிட்டுருக்கும் போது இங்கே இருக்கவங்க வந்து செப்பலை கையில் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஏதோ சென்டிமெண்ட் போல் உழுது வச்சுருக்காங்க போல், அதனால் அதில் செப்பலோடு மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயந்தான். மண்ணை வந்து நம்ம எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் செப்பல் கழட்ட சொன்னீங்க? விவசாய பூமியில் செப்பல் போட்டு போகக்கூடாது. இது விதைச்சிருக்கா அதில்? இன்னும் விதைக்க போகிறோம், உழுதுட்டோம்ல. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். வேறு ஒன்றும் இல்லை, உழுதுட்டோம்ல வந்து அடுத்து மண்ணில் செப்பல் போட்டு நடக்கிறது மரியாதை இல்லை. கரெக்டு கரெக்டு, நல்ல விஷயந்தான். நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குற பூமி அது வந்து சாமி தான், நம்மளுக்கு அது சாமி தானே.
சரி 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 வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஐயா, நல்லா இருக்கு வெறுங்கால நடக்க. எதில் போகணும்? ஓ ட்ரெக்கிங் தான் இது. ட்ரெக்கிங் மோட் ஆக்டிவேட்டட். இப்படி தான் போகணுமா அதுக்குள்ளே? வழி இருக்கா? அப்பப்போ அந்த வாக்கிங்கு, ரன்னிங், ஜாகிங் இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மலையெல்லாம் ஏற முடியும். திடீர்னு மலை ஏறணுன்னா மூச்சு வாங்கும். குளித்தெங்கள் பாடும் பாட்டே மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசை பாடு அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் பாடி ஃபைனலி நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. சும்மா அப்படியே வரது அப்படியே வாக் பண்ணி எடுத்துருக்கேன். ஆசில் வந்து வெஃபி ஃப்ளை பண்ணிகிட்ருக்கான். இது வந்து நம்மளோட ஃபரூஸ் பை ஃப்ரம் மதுரை, கொடைக்கானல் நேட்டிவ். ஆமாம், கொடைக்கானல் நேட்டிவ். அண்ணனும் வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் அண்ணா, உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுங்கண்ணே, சும்மா பேசுங்க. அது எனக்கு பேசினதுக்கப்புறம் பேசுவோம். அவர் என்ன சொல்ல? ஆமாம், இது வந்து நம்ம இளங்கோ அண்ணன். நேற்று சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா, நம்ம இங்கே என்னென்ன பண்ணுறோம் இந்த ப்ராப்பர்ட்டியில்? ப்ரோ, இங்கே வந்து இது வந்து ஒரு 40 ஏக்கர்ஸ் லேண்டு. இதில் வந்து கேம்பிங் ரெசார்ட் மாதிரி பண்ணுறேன். ஓகே. இப்போ நீங்களே வந்து டென்ட்டு கொண்டு வந்து நீங்களே I'll give you ஸ்பேஸ், நீங்களே அதை பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இங்கே வுட் ஹவுஸ் வருது, கிளாம்ப் ஹவுஸ் வருது, ஏ ஃப்ரேம் வருது. ஸோ மெயினாக ஃபார் ட்ரக்கர்ஸ் அண்ட் கேம்பர்ஸுக்கு இட் வில் பி a suitable place. சூப்பர்ண்ணே, ஒரு 2 monthஸில் ரெடி ஆகிடும். சூப்பர்ண்ணே. நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் எதுவும் பிளான் பண்ணி? கோடை வெஸ்ட் எண்ட். வெஸ்ட் எண்ட். சூப்பர். இந்த இடம் எங்கண்ணா பிளேஸ் ஆயிருக்கு? எப்படி வரலாம்? எக்ஸாக்ட்லி கவுஞ்சியில் இருக்குது ப்ரோ. இது நம்ம கொடைக்கானல்லேருந்து ஒரு 30 kilometers. ஓகே, மூணார் பார்டர் கிட்ட. ஓகே, சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. அண்ணா வந்து ரொம்ப ஸ்வீட்டு. தேங்க்யூ ஸோ ஸோ மச். நேரில் மீட் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா அண்ணனை சந்தித்து பேசுங்க. இது வந்து கொடைக்கானலுக்கு ஒரு 30 kilometers அவுட்டர் கவுஞ்சியில் லொக்கேட்டாக இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஒரு 40 ஏக்கர்ஸ் டோட்டலாக. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஏ ஃப்ரேம் வருது, அதில் 3 வுட் ஹவுஸு, ஒரு 5 வந்து லேம்ப் ஹவுஸ் வருது. இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஏரியா இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஏக்கர்ஸ் இருக்குது. 40 ஏக்கர்ஸில் வந்து நம்ம அரேஞ்ச் ஆப் ஏரி பண்ணுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் ஃபுல்லாக டில்ட் ஏரியா போல. ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பார்த்து போடா ஆசில். அப்படியே உள்ள வந்துடும். பா, செம்மையாக இருக்குது இந்த ரூட்டு. ப்ரோ, இங்கே நிறைய இருக்கே ப்ரோ. அதுதானா? கரெக்டு. பரவாயில்ல, தண்ணியில் கழுவிக்கலாம் வா.
ப்ரோ இந்த இதில் என்ன இருக்குது? ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக ஓகே. இது ஒரு கார்னேஷன் ஜெர்பரா எல்லாம் அந்த ஃப்ளவர் பொக்கேக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளவர்ஸ். ஓ, எக்ஸ்போர்ட் பெங்களூருக்கு அனுப்புவாங்க. சூப்பர். ஹாய் சொல்லு. வைக்கப்படுறான்பா. வாங்க கார் கிட்ட வாங்க. அதான் அந்த 5 ஃப்ரேம் அந்த பாதை. ஓகே, நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம இதோட இன்னும் கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்கும். ஓகே. இது சின்ன ஃப்ரேமில் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ரேம். இப்போ நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து செக் அவுட் பண்ணுறோம். இப்போ அடுத்து எங்களோட ஸ்டாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிங் டு கரூரில் நம்ம ஃப்ரெண்ட் கௌதம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் திருவிழா இருக்குது வாங்க ஜி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி ஆர் கோயிங் தேர். ஸ்டே டியூன். ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள். ஹாய். குட் மார்னிங்.